ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையான மட்டன் திக்கடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி நல்லா 3/4 கிலோ மட்டன் எலும்போடு எடுத்துக்கோங்க. எலும்போடு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு குக்கரில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான முறையில் பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம எலும்போடு எடுத்தோம்னா நல்லா அது டேஸ்ட் கிடைக்கும். வெறும் கறியாக மட்டும் போட்டிருந்தோம்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குக்கரில் நம்ம விசில் விட்டுருவோம். நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம கறியை விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு நம்ம விசில் விட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பச்சரிசி மாவில் பண்ணலை. கடையில் இட்லி அரிசி வாங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாட்டி எடுத்துக்கணும். நல்லா இப்படி வாட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டிடக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அந்த மாவு கொஞ்சம் கெட்டி வர்ற பதத்துக்கு வாட்டிக்கங்க. ரொம்ப வாட்டிட்டிங்கன்னா கெட்டியாக போயிடும். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற எல்லா மாவையும் வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா கையில் சவட்டி பிணைஞ்சிக்கணும். நல்லா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா சவட்டி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இல்லையா உங்கள்கிட்ட வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ கையில் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம். நம்ம பெருசாக போட்டோம்னா மாவு மாதிரி இருக்கும். அழகாக குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் ஒரு அமைக்கிடலாம். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே மொத்தமாகவே இப்படி உருண்டை பிடிச்சி தட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா இதுக்கு எண்ணெயெல்லாம் செலவாகாது. ஒரே ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அதை மட்டும் போட்டால் போதும். நிறையா வெங்காயமும் போட்டக்கூடாது. திக்கடிக்கு நம்ம மசாலா நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் பிரியாணி கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கறியில் வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் மசாலாவுக்கு ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருந்த கரம் மசாலா பொடி இருக்குல்ல
அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து தக்காளி வந்து எவ்வளோ போடுறீங்கன்னா, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறையா மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. அதனால் வந்து மசாலா இதுக்கு வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கோங்க. ஒரு வீட்டில் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி வெந்துருச்சான்னு பார்த்து அந்த தண்ணியோடையே இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கிடையில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காவை எடுத்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் நுணுக்கிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றாமல் துருவின மாதிரி இருக்கணும். ஆனால் நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில், தண்ணியே ஊற்றிடக்கூடாது. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்கும்ல, அப்போ வந்து தேங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மலன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த திக்கடி தட்டி வச்சுருந்தோம்ல அதை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த திக்கடி வந்து அந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் கரண்டியே விட்டுறவே கூடாது. விட்டுட்டிங்கன்னா வந்து மாவு வந்து அந்த வேகாமல் போயிடும். நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா தெரிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் போடுங்க. கரண்டி விட்டுறவே கூடாது. அப்படியே வந்து குக்கரை நீங்கள் மூடியெல்லாம் அழகாக வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விடுங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் விசில் வச்சதுக்கப்புறம் டைமு பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம். விசில் வரலைன்னா கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக சுவையான திக்கடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேகாதுன்னு பயப்படவே வேணாம். கிண்டி விட்டிங்கன்னா மாவாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கிளறி விட்டு இப்போ தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரான சுவையான திக்கடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.